everyone, welcome back to Sons with GAYU lifestyle. KFC chicken வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பிரதர் குக் பண்ண ரெசிபியை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் லெக் பீசஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் உப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூட போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதோட சாறையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த சிக்கனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கோங்க. அது ஊறட்டும். இதுதான் ஸ்டெப் 1 ப்ரொசீஜர். இதில் நம்ம வந்து எலுமிச்சம்பழமும் தயிரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால இந்த சிக்கனுக்கு வந்து இது நல்ல வந்து சாஃப்ட்னஸையும் நல்ல ஒரு டெண்டரையும் வந்து கொடுக்கும். சிக்கன் வந்து நம்ம சாப்பிடும் போது நல்ல சாஃப்டாக இருக்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்டெப் 2 என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சிக்கனில் வந்து மசாலா பவுடரெல்லாம் கோட் பண்ணுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ போட்டிருக்க எல்லா பவுடர்ஸையும் நல்லா என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதில் சீசனிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது உப்பு காரம் எதுவும் பத்தலை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்தை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதுதான் ஸ்டெப் 2 ப்ரொசீஜர். இந்த மசாலா பவுடரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதை அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ 3rd ஸ்டெப்பு என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே மசாலா பவுடர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனில் கோட் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து டிப் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒரு எக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த எக்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த எக்கை வந்து நல்லா என்ன பண்ணுங்கள், பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்கை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன்லாம் உப்பு, எலுமிச்சம்பழம், தயிர், இஞ்சி பூண்டு இது எல்லாத்துலேயும் நல்லா ஊறி ரொம்ப வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் பீசஸை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பவுடர், அந்த மசாலா பவுடர் எல்லாமே நல்லா சிக்கனில் கோட் ஆகுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த சிக்கனை வந்து நல்லா கோட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3rd ஸ்டெப்பாக நம்ம ஆல்ரெடி வந்து கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பவுடரில், அந்த சிக்கனை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா முட்டை, அந்த முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மசாலா பவுடரில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணும்போது வந்து டபுள் கோட்டிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஃபைனலாக இந்த சிக்கனை வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி ஓட்ஸ் பவுடரில் வந்து கோட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க.
சாரி வியூவர்ஸ், வீடியோ எடுக்கும் போது இதை ஷூட் பண்ண மறந்தாச்சு. நீங்கள் மறக்காமல் இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இது பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மிச்சப்பட்டுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சிக்கனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃப்ரைங் பேனில் போடும்போது 2 சைடுமே நல்லா என்ன பண்ணுங்கள், ஈவனாக குக் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் உள்ளேயும் நல்லா வந்து வேகும். இல்லாட்டி வந்து வேகாது, ஒரே சைடாக இருந்துச்சுன்னா வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரட்டி பெரட்டி போட்டு நீங்கள் நல்லா வறுத்தீங்கன்னா எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, சிக்கனும் வந்து நல்லாயிருக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நிதானமாக தான் நம்ம வேக வைக்கணும். சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் வந்து உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டிலையே சூப்பர் எம்மியான ஃப்ரைடு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஆயிலில் நீங்கள் மறுபடியும் ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த ஆயிலில் நீங்கள் குழம்பு தாளிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ் பண்ண ஆயிலாக இருந்துச்சுன்னா மினிமம் 1 டேலே யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. மோர் தென் 2 டேஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க. சூப்பர் எம்மியான ஃப்ரைடு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட பெஸ்ட் காம்பினேஷன் வந்து கெச்சப்பு மயோனைஸும் டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை பார்க்கும்போதே உங்கள் எல்லாேருக்கும் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கா? அப்போ மறக்காமல் எல்லோரும் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.